ஹலோ எவ்ரிவன். இந்த அன்பாக்சிங் சீரீஸில் நம்ம வந்து டெல் 4K மானிட்டர் ஒன்று வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பாக்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர் மானிட்டர் டைப். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உள்ளே நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஆக்சசரிஸ், ஸ்டாண்டு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், சி கேபிள், இதில் மெயினாக வந்து C to C இருக்குது. சார்ஜிங் அவுட்புட் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மானிட்டர். நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. பேக்கிங் விச் வாஸ் குவைட் குட். ஏன்னா டெல் சைடில் நல்லா வந்து பேக் பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த மானிட்டர் ஆஃப்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு ரிவ்யூ கிடச்சிருந்தது. அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நம்ம வந்து செட்டப்புக்கு போயிடலாம். அடுத்து வாங்க. செட்டப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. எதோட இது அப்படிங்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த மேனுவலில் அந்தளவுக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இது பண்ணணுன்ட்டு கொடுக்கல. பட் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம யோசிச்சோன்னா அந்த செட்டப் வந்து நம்மளே பண்ணிடலாம். ஈஸி தான், ஒன்றும் வந்து காம்ப்ளிகேஷன் இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்தது. எப்பயுமே அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட், அந்த நாய்ஸ், அந்த ஸ்மெல் எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது பிடிச்சிருக்கும். எனக்கும் இந்த இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுறோம்ல, அதில் ஒரு சூப்பரான ஃபீலிங் என்னென்னா அந்த ஸ்மெல்லும் அதில் வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸும் அது கொஞ்சம் வித்தியாசமாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். என்னென்ன இருக்குங்கிறது வந்து அப்படியே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நீங்களும் பாருங்கள் வீடியோவில். கார்டு, மானிட்டர், நான் சொல்லியிருந்தேன் ஒயிட் தான்ட்டு. சஃபிஷியன்ட்டு கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டு வந்து இப்படி தான் வந்து மாட்டணும். அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 சைடும் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் லைட்டாக காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பண்ணிடலாம். ஸ்டாண்ட் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. அந்த மானிட்டர் வந்து கீழே விழுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா குட். இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மானிட்டர் எடுத்து லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஸ்டாண்டு லாக் ஆகிருக்கான்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது. அப்புறம் அந்த இது வந்து லாக் தான். அப்படி சின்ன ஒரு கிளிக் அப்படின்னு வரும் சவுண்ட், அவ்வளோதான். ஏன் ஒயிட்னா, ஒயிட் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் லுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. உங்களுக்கு அந்த கேள்வி கூட வரலாம், ஏன் ஒயிட் எடுத்தீங்கன்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தது பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி மானிட்டர்னால் பிளாக்கில் தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் டெக்கீஸ்லாம் தெரியும், டெஸ்க் வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்ட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் லுக்கிங் குவைட் குட். சரி, நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் அந்த செட்டப்ஸ்லாம் இருக்குது. அதில் ஆன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு ஃபீச்சர் எனக்கு பிடிச்சதுன்னா, அது கொஞ்சம் இந்த சவுண்டு வருது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. கிளிக் சவுண்டு. ஓப்பன் பண்ணால் சியும் அந்த இதுவும் வந்து உள்ளே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம வீடியோ கிளாரிட்டி பார்க்கலாம்.
கிளாரிட்டி பார்த்துருப்பீங்க, விச் இஸ் குவைட் குட். மானிட்டரும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குது. கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணுது, பட் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மானிட்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஃபால்ட்னா ஆல்வேஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுவோம், அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது எதுவும் பிரச்சனை இல்லை. கடைசியாக கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.